சிற்பி இருக்கான்ல, அவனுக்கு சிற்ப வேலை கிடைக்கல, கல்லுடைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு. அவன் கல்லுடைக்கிறான், வேலை செய்கிறான், கல்லுடைக்கிறான். 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, பையன் இன்னும் ஃப்ளரிஷ் ஆகலை. 12 வருஷத்துக்கு அப்புறமா தம்பி பெரியாள் ஆயிட்டான். தம்பி வீட்டுக்கு வரான். அண்ணே, என் ஒரு ஓவியமே அவ்வளோ விலைக்கு போகுதுண்ணே, இனிமேல் நீ படிண்ண, போனேன், நீ படிண்ண, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. உடனே அண்ணன் சொன்னானா, ரொம்ப நன்றிப்பான்னு இப்படி கையை நடுங்கியிருக்கேன். இனிமேல் என்னால் சிற்பங்களை சிதைக்க முடியாது. சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஆற்றலை என் கரங்கள் 12 ஆடுங்கள் கல் உடைத்து உனக்காக செலவழித்ததில் என் கரங்கள் இப்படி நஞ்சு போச்சுரா அப்படின்னு நடுங்கியபடி அந்த அண்ணன் கூப்பிய கைதான் ஜீசஸ் கால்ஸ்ல வச்சிருக்காங்க. அடுத்தவர்களுக்காக பயன்பட்டு போனது. இப்போ சில விஷயங்களை நாம் வாழ்க்கையை வரலாறை தேடுகின்ற பொழுது நம் வாழ்க்கை